இப்போ தான் புரியுது வைல்டு கார்டு என்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களால எவ்வளோ கொளுத்தி போட முடியுமோ அவ்வளோ கொளுத்தி போட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இப்போ தான் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை கட் பண்ணி விட்டாங்க. நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களும் பிரஜினா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டாங்க ரெண்டு பேருடைய கதையும். இதனால் நம்ம கமருதீன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா பார்வதி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாப்புல, சொல்லப்போனால் கத்தி கத்தி சண்டை போடுறாப்புல. ஸோ அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார். ஏன் டென்ஷன் ஆனார், எதுக்காக டென்ஷன் ஆனார், அப்படி என்னையா சொல்லிட்டாங்க இந்த வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் பிரஜன், அதுக்கப்புறம் சாண்ட்ரா, இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே பரிச்சட்டையை கொடுத்து நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இத்தனை நாட்களாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், அதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம கமருதீன் அவர்கள் இருக்கார் இல்லையா, நீங்கள் என்னப்பா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த மனுஷன் நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, இதெல்லாம் செய்யணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த கேங்கை பற்றி பேசுகிறாப்புல கமருதீன். குறிப்பாக இந்த எப்ஜே, சபரி, கனி இவங்கெல்லாம் கேங்கில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் ஒரு மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் பார்வதி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் நிறைய விஷயங்கள் எனக்கு டிஸ்கஸ் பண்ணி வந்து சொல்லுவாங்க, எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. உடனே நம்ம பிரஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எபிசோட்லேயும் சொல்லியிருக்காங்க, லைவ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கமருதீனுக்கு பயங்கர கோவம். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க, தயவு செய்து அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் கமருதீன் பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. சொல்லப்போனால் நீ எப்படி திவாகர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம், அது எப்படி பாரு நீ வந்து சொல்லலாம், நீ வந்து டீசெண்டாக வந்து சொன்ன நம்ம பிரிஞ்சிடலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், சரி ஓகேம்மா நம்ம இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக நான் வந்து வெளியே வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லியிருக்க, அதுவும் அந்த பைத்தியக்காரங்கிட்டியா சொல்லியிருக்க நீ, அவன் எப்படியாரப்பட்ட ஆள், அவன் எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கமருதீன் பயங்கரமாக கோவப்பட்டு கத்தி பேசுகிறாப்புல. பார்வதி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்கே பாரு, நீ என்கிட்ட நல்லா பழகிருக்க அப்படின்னா கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி கொஞ்சம் பேசு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்ல, அவர் வந்து ஒன்றும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லலை, ஒரு பெண்கள் பற்றி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி. பட் இருந்தாலும் கமருதீன் அதை ஏற்றுக்கவே இல்லை, பயங்கர காண்டாயிட்டார். சொல்லப்போனால் நிஜமாகவே அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீ பிடிச்சி தானே பேசின அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து கமருதீன் அவர்கள் வந்து கேட்டிருப்பாப்பில்ல பார்வதி கிட்ட, கரெக்ட் தானே, பிடிச்சி தானே பேசுனீங்க, பிடிச்சி தானே பழகுனீங்க, பிடிச்சி தானே அங்கே இங்கே கையை வச்சிங்க தடவுனீங்க எல்லாம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த செக்ஷுவல் டாக்கெல்லாம் வேறு பண்ணிங்கல்ல, இப்போ வந்து கடைசியாக வந்து கமருதீன் வந்து அங்கே கையை வைக்கிறான் இங்கே கையை வைக்கிறான், அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் போய் நீங்கள் வந்து யாருக்கிட்ட சொல்கிறீங்க, திவாகர் கிட்ட. திவாகர் பப்ளிக்காக போட்டு உடைக்கிறதுக்கு ரெடியாக வந்துருந்தான். இது நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் கமருதீனோட லைஃப்பே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. ஆக்சுவலாக பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்கு, அப்போ பார்வதி கிட்டே இவர் எதுவும் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ கமருதீனுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீ வேணான்னு சொன்னால் நான் விட்டுட்டேன், நீ அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீ திவாகர்கிட்ட வந்து சொல்லியிருக்க அப்படின்னா அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், சொல்லவும் செஞ்சான், இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்த ஜோடி வந்து வந்துடுச்சு, திவ்யா கணேஷ் அவர்களும் அமித் பார்கவ் அவர்களும். ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தெரியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை எபிசோடு வேறு முடிஞ்சிடுச்சு. ஸோ மேபி லைவில் வந்து இதை பற்றின பெரிய கான்வர்சேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.